ஸ்டோரி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் கட்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? ஆதவன் படத்தோட கதையை விஜயகாந்த் சாருக்கு எழுதினது உண்மையான கோயம்புத்தூர்லேருந்து ரகு கேட்டிருக்காங்க. ஆதவன் கேப்டன் விஜயகாந்துக்காக எழுதப்பட்ட கதை அப்படின்றது உண்மைதான். தர்மச்சக்கரம் படத்துடைய படப்பிடிப்பின் போது தான் விஜயகாந்தை சந்தித்து அந்த கதையை சொல்ல முற்பட்டார் ரமேஷ் கண்ணா. இவர் பாதி கதை கூட சொல்லியிருக்க மாட்டார். அதுக்குள்ளே விஜயகாந்த் எல்லாம் நல்லா இருப்பா, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ படப்பிடிப்புக்கான வேலையை பார் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டார். அப்படி இருந்தும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு தொடங்கலைன்னா அதுக்கு காரணம் ரமேஷ் கண்ணா ஒரு பிஸியான நடிகராக உருமாறியது தான். விஜயகாந்துக்கு கதை சொல்லி 10 வருஷத்துக்கு பின்னால் கே.எஸ். ரவிக்குமார் சூர்யாவுக்காக கதையை தேடி கொண்டிருந்த போது அந்த கதையை திரும்பவும் கே.எஸ். ரவிக்குமார்கிட்ட சொன்னார் ரமேஷ் கண்ணா. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதவன். டைரக்டர் ஹரி மறுபடியும் சூர்யா சாரோட இணைய வாய்ப்பு இருக்கான்னு சேலம்லேருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. இந்த சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் யாருடனும் சேர்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அவர் 2 பேரும் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் எதிர்காலத்தில் அவங்க நிச்சயமாக சேரலாம். அதுக்கு தேவை என்னன்னா, ஒரு பக்கம் ஹரி மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். சார், நீங்கள் தயாரித்த புதிய தீர்ப்பு படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? இந்த படத்தில் விஜயகாந்த் சார் சம்பளம் இல்லாமல் நடித்தாராமே, இது உண்மையான? சென்னையிலேருந்து கிஷோர் கேட்டிருக்காங்க. புதிய தீர்ப்பு படத்துக்காக விஜயகாந்த் சம்பளத்தை விட்டு கொடுத்தார் அப்படின்றது உண்மைதான். அதை நான் பல பேட்டிகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு விஷயத்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்காக சம்பளத்தை விட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, விஜயகாந்த் மட்டும் அந்த படத்துடைய கதாநாயகனாக இல்லை என்றால் நிச்சயமாக புதிய தீர்ப்பு படம் வெளிவந்தே இருக்காது அப்படின்றது தான் உண்மை. படப்பிடிப்பின் போது அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் விஜயகாந்த். அப்படிப்பட்ட ஒத்துழைப்பு இல்லைன்னா அன்றைக்கி நான் இருந்த கடினமான சூழ்நிலையில் அந்த படத்தை என்னால் தயாரித்து வெளியிட்டிருக்க முடியாது என்பது தான் உண்மை. அர்ஜுன் சார் நடித்து டைரக்ட் பண்ண படம் ஜெய்ஹிந்த். இந்த படம் வெற்றி படம் தானே, ஏன் இந்த படத்தை இன்னும் ரீரிலீஸ் பண்ணலன்னு கடலூர்லேருந்து சிவா கேட்டிருக்காங்க. நியாயமான ஒரு கேள்வியை தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அர்ஜுனுடைய திரை வரலாற்றில் ரொம்ப முக்கியமான படம் ஜெய்ஹிந்த். அந்த படத்தை மறுவெளியீடு செய்தால் நிச்சயமாக அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையும். விஜயகாந்த் சாருக்கு வேற மொழிகளில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சும் ஏன் அவர் அதை நடிக்க மறுத்துட்டாருன்னு விருதாச்சலம்லேருந்து ரகுவரன் கேட்டிருக்காங்க. அதற்கு முக்கியமாக 2 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, மாற்று மொழிகளில் அந்த அளவுக்கு பேசி நடிக்க முடியாது அப்படின்னு விஜயகாந்த் உணர்ந்திருந்தது. 2வது, தமிழ் பட உலகிலேயே பரபரப்பான ஒரு நடிகராக பிஸியாக இருந்தவர் தானே அவர். தனுஷ் ஏன் தெலுங்கு டேரக்டர்ஸ்க்கே வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு? தமிழ் சினிமாவில் இருக்க டேரக்டர்ஸ் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லையான்னு மதுரையிலேருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. உங்களுடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறதா தெரியல. இப்போ வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் தனுஷ் ஒரு படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த படத்தை இயக்கி கொண்டிருப்பவர் போர்த்தொழில் படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா. அடுத்து அதே நிறுவனத்துக்காக ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறார் தனுஷ். அந்த படத்தை இயக்கப் போகிறவர் மாரி செல்வராஜ். இவங்களெல்லாம் தெலுங்கு பட இயக்குனர்லாம் என்ன? டைரக்டர் ஏஆர் முருகதாஸ் சார் ஷாருக் கானுக்காக தான் மதராசி படத்தோட கதையை எழுதினாங்களான்னு மதுரையிலேருந்து வெற்றி கேட்டிருக்காங்க. மதராசி கதையை நான் ஷாருக் கானுக்காக தான் முதல்ல எழுதினேன். அந்த கதையை அவருக்கு சொன்னேன். அந்த கதை அவருக்கும் பிடித்திருந்தது. அந்த கதையை முழுமையாக தயார் செய்து நான் அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைத்த போது அவர்கிட்டேருந்து சாதகமான பதில் எனக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு தான் அந்த கதையை மதராசி என்ற பெயரில் இப்போ சிவகார்த்திகேயனை வைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு முருகதாஸே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. நடிகர் சிரஞ்சீவி சாரை சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில் எப்போ எதிர்பார்க்கலாம்னு மதுரையிலேருந்து பிரபு கேட்டிருக்காங்க. சிரஞ்சீவி நிச்சயமாக சாய்வு சித்ரா நேர்காணலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு தான் இப்போ என்னால் சொல்ல முடியாது. ஜெய்சங்கர் சார் வில்லனாக நடித்தது இப்போ வரைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த டைமில் நீங்கள் எப்படி அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஒரு ரசிகராக உங்களால் ஜெய்சங்கர் வில்லனாக நடித்தது ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நண்பனாக என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அன்றைய காலகட்டத்தில் அவர் எடுத்த அந்த முடிவு தான் சரி அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாருன்னு தர்மபுரியிலேருந்து ரிஷி கேட்டிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமா உலகத்தில் இருக்கிற இயக்குனரில் என்னை ரொம்பவும் கவர்ந்த ஒரு இயக்குனர்னா அது ஹெச் வினோத். அர்ஜுன் சார் எத்தனை படத்தில் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காங்கன்னு திண்டிவனம்லேருந்து பிரகாஷ் கேட்டிருக்காங்க. நடிகர் அர்ஜுன் மொத்தம் 10 படங்களில் அவரே நடித்து இயக்கி இருக்கிறார். கமல் சார் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு திருச்சியிலேருந்து காவியா கேட்டிருக்காங்க. இதை விட கஷ்டமான கேள்வி இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. கமல் நடித்த படத்தில் பிடித்த படம் என்று ஒரு படத்தை யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லார் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் இருக்கும். என்னுடைய பட்டியலில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடித்த படங்களில் எனக்கு பிடித்த படங்கள் அப்படின்னு ஒரு 15-20 படங்கள் இருக்கின்றன. சிம்பு சாருக்கு என்னதான் பிரச்சனை, அவர் ஏன் எல்லா படத்துல இருந்து அவர் வெளியேறிக்கிட்டே இருக்காருன்னு அரக்கோணம்லேருந்து புவனா கேட்டிருக்காங்க. ஒரு காலத்தில் சிம்புனுடைய பட பிரச்சனைகளுக்கு சிம்பு காரணமாக இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பு படனுடைய பிரச்சனைக்கு காரணம் சிம்பு இல்லை, சூழ்நிலைகள் அப்படி காரணமாக அமையுது. சிம்பு ஒப்புக்கொண்ட சில படங்களுடைய படப்பிடிப்பு உடனடியாக இன்றைக்கு ஆரம்பிக்கலான்னா அது காலத்தின் விளையாட்டு தான்.
மகேஷ் பாபு சார் மறுபடியும் தமிழ்ல நடிக்க வாய்ப்பு இருக்கான்னு சென்னையில இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. நடிகர் மகேஷ் பாபு இப்போதைக்கு தமிழ் நடிப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இளையராஜா சார் எந்த படத்துல முதல்ல பாடினாங்கன்னு கோவையில இருந்து ரிஷி கேட்டிருக்காங்க. தன்னுடைய நண்பரான பாரதி ராஜாவுடைய இயக்கத்தில் உருவான 16 வயதிலே படத்தில் தான் முதலாக இளையராஜா பாடினார். ஆண்ட்ரியா படங்களுக்கு ஏன் தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு பாண்டிச்சேரியில இருந்து விஷால் கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரியா நடிக்கின்ற படங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருவதாக சொல்ல முடியாது. சில பிரச்சனைக்குரிய படங்களில் ஆண்ட்ரியா நடிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதனால தான் அவருடைய படங்கள் வெளியாகலை. நடிகர் மோகன் பாபு சாரை சாய் விசித்ரா நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலாமான்னு சென்னையில இருந்து அருண் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக மோகன் பாபுவை சாய் விசித்ரா நேர்காணலில் எதிர்பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல கதையை விட வன்முறை காட்சிக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே ஏன்னு சிதம்பரத்துலேருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் கிரைம் ஸ்டோரிஸ் எடுக்கிறது தான் அவருக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. அது போன்ற கிரைம் ஸ்டோரிஸில் இது போன்ற வன்முறையை தவிர்க்க முடியாது தானே. நடிகர் சங்கம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சா, அது எப்போ திறப்பாங்கன்னு சேலம்லேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. நடிகர் சங்க கட்டடப் பணிகள் மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அக்டோபருக்குள்ளே எப்படியாவது அதை கட்டி முடிச்சிடணும் அப்படின்னு விஷால் முயற்சி செய்கிறாரு. அக்டோபருக்குள்ளே முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனாலும் 3-4 மாதங்களில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெய்சங்கர் சார் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எது, அதுக்கான காரணம் என்னன்னு கேரளாலேருந்து முரளி கேட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் நடித்த படங்களில் எனக்கு ரொம்ப பிடித்த படம் அவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தை பார்க்கும்போதே ஒரு ப்ராமிசிங் ஆக்டராக அவர் இருந்தார். எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. அந்த படம் வேலூரில் வெளியான போது நான் ஆரணியில் இருந்தேன். ஆரணிலேருந்து ஒரு சைக்கிளில் தான் போய் அந்த படத்தை பார்த்தேன். இரவும் பாலும் படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் காட்சியில் பார்த்த உடனே அந்த படமும் சரி, அந்த படத்தினுடைய கதாநாயகனும் சரி என்னை ரொம்பவே கவர்ந்து விட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். விஜயகாந்த் சார் சண்டை காட்சியில் டூப் இல்லாமல் நடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னு லண்டன்லேருந்து பிரசாந்த் கேட்டிருக்காங்க. சண்டை காட்சிகளில் டூப் இல்லாமல் நடிக்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதற்கான தெம்பும் புத்திசாலித்தனமும் விஜயகாந்த்கிட்ட இருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் பல திரைப்படங்களில் டூப் இல்லாமல் நடித்தார். தெலுங்கு சூப்பர் ஸ்டார் கிருஷ்ணாவுக்கும் உங்களுக்கும் இருக்க நட்பை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்குள்ள மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு வெள்ளூர்லேருந்து ஜெய்சங்கர் கேட்டிருக்காங்க. நடிகரில் கிருஷ்ணா மாதிரி ஒரு அற்புதமான மனிதரை பார்க்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய திரைப்படங்களுடைய தோல்வி இருப்பாருங்க, அதை பெருந்தன்மையோடு ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் தான் கிருஷ்ணா. அவருடைய படம் தோல்வின்னா அதையெல்லாம் மறைச்சி அந்த படம் அந்த ஊரில் நல்லா ஓடிட்டுருக்கு, இந்த ஊரில் நல்லா ஓடிட்டுருக்குன்னு எந்த காலத்துலையும் அவர் பேச மாட்டார். அவருடைய படம் ஏதாவது ஒன்று தோல்வி அடைந்தால் முதல்ல உறக்க சொல்கின்றவர் அவர் தான். அதே மாதிரி அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் எனக்கு என்னென்னா அவருடைய விருந்தோம்பல். மற்றவர்களை உபசரிக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக தன்னுடைய வீட்டுக்கு வருவர்களை உபசரிப்பார் அவர். அடுத்து இன்று ஒரு தகவல். சேதனுடைய திரை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு திரைப்படம்னா அது நெஞ்சில் ஓர் ஆலயம். 25 வாரங்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு சம்பாதித்து கொடுத்த படம் அப்படின்றதுனால மட்டும் இல்லை, அந்த படத்தினால்தான் 2 மாபெரும் மேதைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அவர் மனதிலே வைத்து ஆராதித்த 2 இயக்குனர்னா ஒருத்தர் டேவிட் லீன், இன்னொருத்தர் சாந்தாராம். அந்த இருவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி தந்தது நெஞ்சில் ஓர் ஆலயம் படம் தான். நெஞ்சில் ஓர் ஆலயம் படம் வெளியான காலகட்டத்திலே டேவிட் லீன் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக சென்னைக்கு வந்திருந்தார். அவரை சந்தித்த பத்திரிகையாளர்கள் அப்போ சென்னையில் ஓடிக்கொண்டிருந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தை பற்றி அவருக்கு விரிவாக எடுத்து சொல்ல, அப்படியா ரொம்ப நல்லா இருக்குது அந்த கதை, அந்த இயக்குனரை நான் சந்திக்க வேண்டும் என்று பத்திரிகையாளரிடம் சொல்லியிருக்கிறார் டேவிட் லீன். இந்த தகவலை உடனடியாக ஸ்ரீதரிடம் அந்த பத்திரிகையாளர்கள் சொல்ல, மறுநாளே அவர் தங்கியிருந்த கன்னிமாரா ஹோட்டலில் டேவிட் லீனை சந்தித்தார் ஸ்ரீதர். டேவிட் லீனுடைய த பிரிட்ஜ் ஆன் த ரிவர் குவாய் ஒரு பிரில்லியண்ட்டான படம். அந்த படத்தை நான் பல முறை பார்த்து ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் நடிகருடைய நடிப்பு, கேமரா கோணம், லைட்டிங் என்று அணுவாய் ரசித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய மானசீக குரு டேவிட் லீன் அப்படின்னு கூட சொல்வேன். அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் படம் ஏற்படுத்தி தந்ததுனால நெஞ்சில் ஓர் ஆலயம் படம் மேலேயே எனக்கு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டு விட்டது என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதர். நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தினுடைய இந்தி பதிப்புக்கு வசனம் எழுதியவர் அர்ஜுன் தேவ் ரஷ் அப்படின்ற ஒரு எழுத்தாளர். அவர் அப்போது சாந்தாராமுடைய ஒரு படத்துக்கும் பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த படத்துக்கான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நாள் நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தை பற்றி சாந்தாராமிடம் எடுத்துரைத்தார் அவர். அந்த படத்தினுடைய வித்தியாசமான கதையமைப்பை மட்டும் இல்லாமல் அந்த படம் எப்படி ஒரே செட்டில் 28 நாட்கள் படமாக்கப்பட்டது என்பதையும் சாந்தாராமுக்கு அந்த எழுத்தாளர் சொல்ல, உடனடியாக அந்த படத்தை நான் பார்க்கணுமே என்று சொல்லியிருக்கிறார் சாந்தாராம். இந்த தகவல் ஸ்ரீதரை எட்டியவுடன் மறுநாளே நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்தினுடைய ஒரு பிரதியை பம்பாய்க்கு அனுப்பி வைத்தார் ஸ்ரீதர். படத்தை பார்த்த சாந்தாராம் படத்தை பாராட்டியதோடு நிற்காமல்
அடுத்த முறை பம்பாய் வரும்போது ஸ்ரீதரை சந்திக்க நான் விரும்புகிறேன் என்றும் அந்த எழுத்தாளர்கிட்ட சொல்லியிருக்கார். இந்த தகவல் ஸ்ரீதருக்கு தெரிஞ்சவுடனே அடுத்த முறை பம்பாய் போகும்போது சாந்தாராமை சந்திக்கலாம் அப்படின்லாம் ஸ்ரீதர் நினைக்கல. மறுநாளே ஒரு விமானத்தை பிடிச்சாரு, மும்பாய் போய் சேர்ந்து விட்டார். சாந்தாராமை பம்பாயில் ஸ்ரீதர் சந்தித்த போது இவரை கட்டி அணைச்சி பாராட்டியது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 1 மணி நேரம் இவரோடு பேசி கொண்டிருந்தாராம் சாந்தாராம். அந்த நாள் என்னால் மறக்க முடியாத நாள் என்று பதிவு செய்திருக்கிறார் ஸ்ரீதர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ரசிகருடைய பாராட்டு எந்த படத்தில் உங்களுக்கு மிக அதிகமாக கிடைச்சது? தரமணி, ராக்கி. தரமணி வந்து நிறைய பேர் சொன்னாங்க சார், அது லைஃப் ஸ்டோரி சார், செம்மையாக இருந்தது சார். ராக்கி வந்து எப்படின்னா அது ஒரு கல்ட்டாக மாறிடுச்சு சார். ட்ரெய்லர் பண்ணனால என்ன ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு வைட் வந்து எல்லா இடத்துலையுமே அது ஒரு ரெக்கக்னிஷன் ஓப்பன் ஆகிடுச்சு சார். தரமணி, ராக்கி வந்து நான் பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் போகல சார். இன்ஃபேக்ட் ஓவர்சீஸில் நான் எங்கே போனாலுமே ரஜினி சார் சன், ஜெயிலர் சன். நெல்சனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்றத தாண்டி அவர் ஏதோ தன்னுடைய சக மாணவன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாருன்னு பல பேர் நம்ம இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார், அவங்க வேர்ல்ட் பாலிடிக்ஸ் அதிகமாக பேசுவாங்க. அண்ட் அந்த படம் முடிச்சுட்டு அவர் வந்து எனக்கு பண்ணிட்டு இருக்கும்போதே முடிகிற ஸ்டேஜ்லேயே அவர் சொல்லுவார், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நெல்சன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.